மார்பக புற்றுநோயுடைய அறிகுறிகளை பத்தி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபீமேல்ஸ் அதாச்சு லேடிஸ்க்கு வர புற்றுநோய்கள்ல வந்து மார்பக புற்றுநோய் தான் நம்பர் 1. ஸோ மார்பக புற்றுநோய் உடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இந்த மார்பக புற்றுநோய் மற்ற உடம்புக்குள்ளார வர மற்ற ஆர்கன் வர புற்றுநோயை விட என்னதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உடம்புடைய மேல் பகுதியில இருக்கிற உறுப்புனால கொஞ்சம் ஆரம்ப கட்டத்திலேயே மார்பில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வந்தா பேஷண்டாலே அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால என்னென்ன விஷயங்கள்ல வந்தா அந்த மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறி, எப்போ வந்து நம்ம உடனடியாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த எல்லாமே இதில் நம்ம கிளியரா பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன். ஃபர்ஸ்ட் சிம்டம், நம்ம மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறியில முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெயின்லெஸ் லம்ப். இதான் நம்ம முதல்ல பார்க்கறது. பெயின்லெஸ் லம்ப், அதாவது லம்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கட்டி. ஸோ பிரஸ்ட்ல வர இந்த கட்டிகள்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு கட்டி வந்திருக்கு ஆனா அது வலி இல்லாம இருந்துச்சு, அதனால வந்து நான் டாக்டர் போய் பார்க்கல, ரொம்ப நாளா இருக்குன்னு டாக்டர், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அதனாலதான் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும், இதை நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இருக்கிற லேடிஸ் எல்லாத்துலயுமே நீங்க கிளியரா சொல்லணும். மார்பகத்தை பொறுத்த வரையில் வலியோட வர கட்டியை விட வலி இல்லாம வர கட்டிகள் தான் அது புற்றுநோய் கட்டியா இருக்கிறதுனா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப எங்கேஜ் அடலசன்ட் கேர்ள்ஸ்ல வர கட்டி ஃபைப்ரோடினோமா, அதுவும் வலி இல்லாம தான் வரும். அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். ஒரு 35 இயர்ஸுக்கு மேல மார்பகத்துல கட்டி வந்திருக்கு, பட் அந்த கட்டி வலி இல்லாம இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து மோர் அலார்மிங் சைன். ஏன் வந்து இதை நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, வலியோட காமனா அந்த 30 ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் வர கட்டிகள்ல வந்து நம்ம ஃபைப்ரோ அடினோசிஸ்ல ஃபைப்ரோசிஸ்டி டிசீஸ் சொல்லுவோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நான் கேன்சரஸ் கண்டிஷன். இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது. இது வந்து நம்ம இன்னொரு வீடியோல தெளிவா பேசியிருக்கோம். ஸோ வலியோட வர கட்டிகளை விட மார்பை பொறுத்த வரைக்கும் வலி இல்லாம வர கட்டிகள் தான் புற்றுநோய்க்கான சாத்தியக்கூறு அதிகம் உள்ள கட்டிகள். ஸோ அதனால வலி இல்லை டாக்டர், எனக்கு வந்து கட்டி தான் இருக்கு, ஒண்ணுமே தொந்தரவு இல்லை, அதனால வந்து நான் வந்து பார்க்கல, இல்லை அதனால நான் டிலே பண்ணலாமா, வலி வருமா பார்த்துக்கலாமான்னு மட்டும் கட்டாயம் யாருமே நினைக்க கூடாது. வலி இல்லாம வர்ற கட்டி தான் வந்து கேன்சருக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. அதே மாதிரி மார்பக புற்றுநோய் வர்றவங்கல மோஸ்ட் காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா இந்த மார்பகத்துல கட்டி தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்பர் 1 சிம்டம். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் சேஞ்சஸ். ஸோ நார்மலா மார்பகத்து மேல இருக்கிற ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்றது அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ரெகுலரா அவங்க குளிக்கும் போதெல்லாம் பார்க்கறதுனால. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே டாக்டர் போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து ஒரு வகையான நாடியூல்ஸ், அதாவது கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி சர்ஃபேஸ் வந்து இரெகுலரா இருந்தா நம்ம உடனே போய் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல ஒரு ஏரியால மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழியா இருக்கும். நம்ம எதை கூட அதை கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரஞ்சுடைய தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரஞ்சு தோலை நம்ம உரிக்கும் போது நம்ம மேலே பார்த்தோம்னா நிறைய புள்ளியா டீப்பா குழியா இருக்கும். ஸோ அது போல மார்பகத்துல வந்து ஒரு ஸ்கின்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னாலும் உடனே நம்ம டாக்டர் பார்க்கணும். அது நம்ம பியூடி ஆரஞ்சு அப்பியரன்ஸ், அதாவது ஆரஞ்சுடைய தோல் போல இந்த தோல் இருக்கு அப்படின்றது அதோட மீனிங். ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அந்த மார்பகத்துல புற்றுநோய் இருந்து அந்த புற்றுநோய் வந்து லிம்ஃப் வெசல்ஸ் சொல்லுவாங்க, லிம்ஃபாட்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த நிணநீர்னு சொல்லுவோம், அதனுடைய குழாய்களை வந்து பிளாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கின்ல சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் இருந்தாலும் கட்டாயம் நம்ம உடனே டாக்டர் பார்க்கணும், எந்த ஒரு தாமதமும் இல்லாம. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நிப்பிள் டிஸ்சார்ஜ். ஸோ காம்புல வந்து ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குனால நம்ம அதை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஸோ காமனா காம்புல வந்து என்னென்ன வகையான டிஸ்சார்ஜ் வரும்னு பார்த்தா, ஒரு சில பேருக்கு மில்கி டிஸ்சார்ஜ் வரும், ஒரு சில பேருக்கு வந்து சுத்தமா கலர்லெஸ்ஸா தண்ணி மாதிரி வரும், ஒரு சில பேருக்கு கிரீன் கலர்ல வரும், ரேரா ஒரு சில பேருக்கு பிளட்ல வரும். ஸோ இது மாதிரி இது நாளத்துல இந்த பிளட்டி டிஸ்சார்ஜ் சொல்லுவோம். இந்த காம்புல வந்து சொட்டா ரத்தம் வரும்போது தான் அது வந்து ரொம்ப ஒரு அலார்மிங் சைன். ஸோ அது வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அதுலயும் காமனா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டக்ட் பேப்பிலோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண தொந்தரவு தான் இருக்கும். வெரி ரேர்லி ஒரு சில பேருக்கு கேன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மில்கி டிஸ்சார்ஜ் இருக்கு, இல்ல வந்து தண்ணி மாதிரி வருது, இல்ல கிரீனிஷா வருது அப்படின்னா பெரிய அளவு ஒரி பண்ண தேவையில்லை. ஸ்டில் வந்து நீங்க டாக்டர் பார்த்து அந்த கம்ப்ளைண்ட் என்னன்றதை கேட்டு நீங்க கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணிக்கணும். பட் ஸ்டில் வந்து பிளட்டி டிஸ்சார்ஜா வருதுன்னா டைம் இமீடியட்டா நம்ம போய் டாக்டர் பார்த்துணும். இது வந்து 3. 4வது விஷயம் பாத்தீங்கன்னா ஆர்ம் பீட்ல ஒரு ஸ்வெல்லிங் சொல்லுவோம். ஆர்ம் பீட்ன்றது நமக்கு தெரியும், இந்த கை அக்குல இருக்கிற குழி, ஆக்சில்லா அப்படின்னு நம்ம சொல்றோம் மெடிக்கலா. சோ இதுல வந்து ஒரு சில பேருக்கு நெறிக்கட்டி வீங்கும் போது அங்க ஒரு சின்ன வீக்கம் இருக்கும். ஏன் அந்த நெறிக்கட்டிக்கும் மார்பு புற்றுநோய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்பகத்துல ஒரு புற்றுநோய் கட்டி வந்துச்சு அப்படின்னா அடுத்தது அது எங்க போகும்னு பாத்தீங்கன்னா கையக்குள்ள இருக்கிற நெறிக்கட்டிக்கு தான் போகும். சோ ஒரு சில பேருக்கு மார்பகத்துல கட்டி கையில படாது,
இல்ல படுற அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்காது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஆம்பீட்ல நெறிக்கட்டிக்கு போய் அது வந்து வீக்கமோட இருக்கும். ஸோ மார்புல தொந்தரவு இல்லை, பட் ஆனா ஆம்பீட்ல ஒரு சின்ன ஸ்வெல்லிங் இருக்கு, ஒரு கையில ஏதோ வந்து ரோல் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னாலும் கண்டிப்பா உடனே நம்ம டாக்டர் பார்த்தணும். நம்பர் 5 பாத்தீங்கன்னா நிப்பிள் ரெட்ராக்ஷன் சொல்லும். ஸோ நார்மலா அந்த நிப்பிள் வந்து ப்ரொஜெக்டடா இருக்கும், அந்த காம்பு வந்து முன்னோக்கி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஆரியோலா இல்ல நிப்பிளுக்கு பின்னாடி வந்து கேன்சர் வரும்போது என்ன ஆகும்னா அந்த நிப்பிள் வந்து உள்வாங்கிடும், அது வந்து ரிட்ராக்ஷன் சொல்லும். ஸோ ஒரு சில பேருக்கு கன்ஜெனிட்டல் அதை பிறக்கும் போதே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒரி பண்ண தேவையில்லை. அது எப்படி நம்ம அதை வந்து நார்மலானதா இல்லை வந்து புற்றுநோயானதா அப்படின்னு எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா இருக்கிற ஒரு ரிட்ராக்ஷன், அதாவது உள்வாங்குதலா இருந்தால் நம்ம கை வச்சு பேஷண்ட் வந்து தானா ஸ்குவீஸ் பண்ணாங்க, அதாவது ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அது வெளியே வந்துடும். பட் இந்த மாதிரி புற்றுநோயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க உடனே டாக்டர் பார்க்கணும். 6வது விஷயம் பாத்தீங்கன்னா, இது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிப்பிள். ஸோ இது மேலேயோ இதை சுத்தி உள்ள ஒரு பிக்மெண்டட் ஏரியா, அது வந்து ஏரியோலான்னு சொல்லுவோம். இந்த 2 ஏரியால ஒரு வகையான ஒரு அல்சர் இல்ல எக்ஸ்கோரியேஷன், நம்ம வந்து இப்ப ஸ்கின்னை வந்து நம்ம போட்டு சொரிஞ்சனா ஒரு மேலி ஸ்கேலியா ஸ்கின் வருது பாத்தீங்கன்னா எக்ஸ்கோரியேஷன், இல்ல ஒரு அல்சரே இருக்கு அந்த நிப்பிள் ஈரோல ரீஜன்ல, இல்ல நிப்பிள் ஈரோல சின்ன டிஸ்சார்ஜ் மாதிரி வருது அப்படின்றது ஒரு 6வது வகையான ஒரு அறிகுறி. அதையும் நம்ம கண்டிப்பா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணும். 7வது விஷயம் பாத்தீங்கன்னா ரெட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்பகத்துல ஒரு ஏரியால மட்டும் இல்ல மார்பகத்துடைய ஒரு முக்காவாசி ஏரியால தோல் ஃபுல்லா சிவந்து போதல், எரித்திமெட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மார்பிள் வந்து கட்டியே இருக்காது, ஸ்டில் வந்து இந்த ஸ்கின்ல இருக்கிற ரெட்னஸ் மட்டுமே இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேட்டரி கார்சினோமா பிரஸ்ட் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவு கட்டி மாதிரி ஃபீல் ஆகாது, பட் மேல இருக்கிற ஸ்கின் மட்டும் சடனா பார்த்தா ஒரு ரெட்னஸ் சேஞ்ச் வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெட்னஸ் இருந்துச்சுன்னா மாஸ்டைட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன் தான். இருந்தாலும் இது இந்த புற்றுநோய் சம்பந்தமான அந்த ரெட்னஸ் கிடையாது அப்படின்றத நீங்க டாக்டர் பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கிறதா நல்லது. இது நம்பர் 7. 8வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா அல்சர். ஸோ மார்பகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு புண்ணு அல்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து அந்த அல்சருக்கு கீழே இருக்கிற ஒரு புற்றுநோயோட வெளிப்பாடா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்பகத்தில் அல்சர் இருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். 9வது விஷயம் பாத்தீங்கன்னா ஷேப், சைஸ், சிமெட்ரி. ஸோ நார்மலா 2 பிரஸ்டுடைய ஷேப்பும் சைஸும் சிமெட்ரினா ஒன்னோட ஒன்று எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 3 விஷயமும் பாத்தீங்கன்னா 2 பிரஸ்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். கன்ஜெனிட்டல் அதை பிறக்கும் போதே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஒரு கிராஸா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதோட ஷேப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, இல்ல ஒரு பிரஸ்ட் வந்து இன்னொரு பிரஸ்ட் கம்பேர் பண்ணும்போது வேற ஒரு சிமெட்ரி, அதாவது வேற ஒரு ஷேப் அண்ட் சைஸ்ல இருக்கு, அது கூட ஒத்து போகல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பா வந்து டாக்டர் உடனே கன்சல்ட் பண்றது நல்லது. 10வது விஷயம் பாத்தீங்கன்னா பெயின். ஸோ ஒரு சில பேருக்கு கட்டி வந்து பெருசாகி பெயின் கொடுக்குற வரைக்கும் நோட்டீஸே பண்ண மாட்டாங்க, பட் பெயின் வர்றது ஒரு லேட் சைனா இருந்தாலும் அதுக்கு மேலும் டிலே பண்ணக்கூடாது. ஸோ மார்பகத்துல பெயின் வருது ஆனா கட்டி இல்லை அப்படின்றதுக்காக டாக்டர் போய் பார்க்காம இருக்கக்கூடாது. பெயின் மட்டுமே இருந்தாலும் வெரி ரேர்லி இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். ஸோ இந்த மேலே கூறின 10 விஷயங்களும் எவ்ரி ஃபீமேல், அதாவது நீங்க ஒரு இதெல்லாம் பார்க்க வரதுக்கு மோஸ்ட்லி நீங்க டாக்டரை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன். அந்த பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் மார்பக சுயபரிசோதனை பத்தி ரொம்ப தெளிவான ஒரு வீடியோல போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்க ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன 10 விஷயங்களும் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அட் த ஏர்லியஸ்ட் நீங்க போய் ஆன்காலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணணும். அவங்க அதை பரிசோதிச்சு என்ன காரணத்தினால இருக்கு, அது வந்து சாதாரண கட்டியா இல்ல தொந்தரவான கட்டியா அப்படின்றத சொல்லுவாங்க. தேவைப்பட்டால் மேமோகிராம் டெஸ்ட் எடுத்து அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பரா பண்றதன் மூலம் நீங்க வந்து என்ன வகையான தொந்தரவு இருந்தாலும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி வில் பி ஏபிள் டு லீட் எ நார்மல் லைஃப். ஸோ எந்த பிரஸ்ட்ல எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணக்கூடாது. இமீடியட்டா யூ ஷுட் கன்சல்ட் யுவர் ஆன்காலஜிஸ்ட் and you should get clarified with your symptoms. So இது சம்பந்தமா வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இமீடியட்டா வில் ரிப்ளை யூ. இதே போல பிரஸ்ட் கேன்சர் சம்பந்தமாகவும் பிரஸ்ட்ல வர பல்வேறு ப்ராப்ளம்ஸ், அது ஃபைப்ரோடினோமா அப்படின்ற ஒரு சாதாரண கட்டிலிருந்து பிரஸ்ட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நம்ம சேனல்ல ரொம்ப எக்ஸ்டென்சிவா உங்களுடைய புரிதலுக்காக போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.